CA Foundation Maxல ப்ரொப்போர்ஷன்கிற சாப்டரில் 17th sum. The sum of the ages of 3 persons is 150 years. 10 years ago their ages were in the ratio 7:8:9. Their present ages are 45 50 55 40 60 50 35 45 70 none. இதை நான் உங்களுக்கு இந்த ஆப்ஷன்ஸை வச்சு எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்லித்தரேன். எப்படி ஃபார்முலா வச்சு ப்ரொசீஜராக எப்படி போடுறதுங்கிறதையும் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்போ ஃபஸ்ட்டு ப்ரொசீஜராக போடுவோம். என்ன ரேஷியோ எப்பவும் கொடுத்துருந்தா அது என்னென்னு எடுத்துக்கணும், 7x 8x 9x அந்த மாதிரி போன சம்மில் போட்டோம்ல அதே மாதிரி ஒரே வேரியபிள் வச்சு எடுத்துக்கணும். இது எப்போ இந்த ரேஷியோனா 10 years ago. இப்போ 10 years ago அப்படின்னு எழுதிக்கும். 10 years ago 10 years ago ஏபிசின்னு 3 பேர் இருக்காங்க. அவங்களுடைய ஏஜ் எந்த ரேஷியோவில் இருந்திருக்குன்னா 7x 8x 9x. எப்போவும் ரேஷியோ 7:8:9ன்னு கொடுத்தா நம்ம 7x 8x 9x இந்த மாதிரி எடுத்துக்கணும். அப்போ 10 வருஷத்துக்கு முன்னாடி அவங்களுடைய வயசு 7x 8x 9x. இப்போ ப்ரெசன்ட் ஏஜ் அப்போ என்ன அப்படின்னா, ப்ரெசன்ட் ஏஜ் அப்படின்னா இப்போ 10 வருஷம் ஆயிடுச்சு. அப்போ ஏயோட ஏஜ் என்னவா இருக்கும் அப்படின்னா 7x + 10. பியோட ஏஜ் என்னவா இருக்கும் 8x + 10. ஏன்னா இது 10 வருஷத்துக்கு முன்னாடி இவங்களுடைய ஏஜ். இது சியோட ஏஜ் என்னவா இருக்கும் 9x + 10. இதுதான் இப்போ ப்ரெசன்ட் ஏஜ். இப்போ இவங்க வயசு கூட்டுனா என்ன வருதுன்னு கொடுத்துருக்காங்கன்னா 150 இயர்ஸ்னு கொடுத்துருக்காங்க. இவங்களுடைய 3 வயசையும் கூட்டுனா 150 இயர்ஸ்னு கொடுத்துருக்காங்க. இப்போ ப்ரெசண்ட்டில் அப்போ நம்ம 7x + 10 + 8x + 10 + 9x + 10 இதுதான் எதுக்கு ஈக்குவல் 150க்கு ஈக்குவல். இப்போ இந்த லைக் டேர்ம்ஸ் 7x + 8x + 9xை குரூப் பண்ணிவிட்டு 10 10 10 கூட்டினா 30, அது 150க்கு ஈக்குவல். இப்போ 8 7 15 9 27x + 30 15 9 24, 7 8 15 15 9 24x + 30 150க்கு ஈக்குவல். சரியா? இப்போ 24x அப்போ எதுக்கு ஈக்குவல்னா 150, இந்த +30 இந்த சைடு போனால் -30, 24x 120க்கு ஈக்குவல். அப்போ எக்ஸ் 120/24 5க்கு ஈக்குவல். எக்ஸ் 5க்கு ஈக்குவல். இப்போ நம்ம கேட்டிருக்கிறது ப்ரெசன்டேஜ் கேட்டிருக்கா? ப்ரெசன்டேஜ் தான் நம்ம கேட்டிருக்கு. அப்போ ஏக்கு என்ன வயசு 7x + 10. அப்போ 7 × 5 + 10 35 + 10 45. பிக்கு என்ன வயசு 8x + 10. அப்போ 8 × 5 + 10 40 50. சிக்கு என்ன வயசு 9x + 10 9 × 5 + 10 55. இப்போ இதை கூட்டி பாருங்கள் 150 வரும். இது செக்கிங். இந்த மாதிரி வந்துருச்சா? அப்போ ஏயோட வயசு 45, பியோட வயசு 50, சியோட வயசு 55. அந்த ஆப்ஷன் நமக்கு எங்கே இருக்குது? ஏல இருக்குது. இப்போ நான் ஆப்ஷன் யூஸ் பண்ணி எப்படி போடுறது, ஆப்ஷனை யூஸ் பண்ணி எப்படி போடுறது அப்படிங்கிறத நான் சொல்லித்தரேன். இப்போ ஃபஸ்ட்டு ஏ ஆப்ஷன் எடுத்துக்குங்க. என்ன கொடுத்துருக்குன்னா 45 50 55. இதுதான் ப்ரெசன்ட் ஏஜ். கூட்டுனா 150 வருதான்னு பாருங்கள். வரும். கூட்டுனா 150 வருது. ஆட் பண்ணும்போது 150 வருது. அப்போ ஒரு கண்டிஷன் இது ரைட்டு. இன்னொன்று என்னென்னா 10 வருஷம் முன்னாடி 10 years ago. 10 years ago என்ன ஏஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 கழிச்சு எழுதுங்க. 35 40 45. இதனுடைய ரேஷியோவை பாருங்கள். I7 35, I8 40, I9 45. நமக்கு என்ன கொடுத்துருக்கு? 10 வருஷம் முன்னாடி 7:8:9 தான் கொடுத்துருக்கு. அதனால ரெண்டுமே ரைட்டாக வர்றதுனால நமக்கு ஆப்ஷன் ஏ தான் ரைட். அதை பார்த்தோன்னே அடுத்த ஆப்ஷனுக்கு போக தேவையில்லை. சப்போஸ் நீங்கள் அடுத்த ஆப்ஷனையும் போய் செக் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் 40 60 50 இதை கூட்டினாலும் 150 வருது. ஆட் பண்ணால் 150 வருது. அதனால இந்த கண்டிஷன் கரெக்டு. 10 வருஷம் முன்னாடி 30 40 30 50 40. அப்போ இதனுடைய ரேஷியோ 3:5:4ன்னு வருது. இந்த ரேஷியோ ஒத்து வரல. அதனால் இந்த ஆப்ஷன் வராது. நமக்கு ஆப்ஷன் போடையிலே சரியாக வந்துருச்சுன்னா நம்ம அந்த ஆப்ஷனோட நிறுத்தி நம்ம அதே ஆப்ஷன் அப்படின்னு சொல்லி நம்ம போட்டுட்டு போயிடலாம். கணக்கை முதல்ல புரிஞ்சுக்கணும். ப்ரெசன்ட் ஏஜ் தான் ஆன்சராக கொடுத்துருக்காங்க. அப்போ 10 வருஷம் முன்னாடினா ஒவ்வொன்றையும் 10 வயசை கழிச்சிட்டா
அதனுடைய ரேஷியோ வந்து நமக்கு 10 வருஷம் முன்னாடி என்ன ரேஷியோனா 7:8:9 ரேஷியோ. அந்த ரேஷியோ வருதான்னு பார்த்து இந்த மாதிரி ஆப்ஷனை வச்சும் குறிக்கலாம். இல்லை ஆப்ஷனை வச்சு எனக்கு குறிக்க தெரிய சந்தேகமாக இருக்குன்னா நீங்கள் ப்ரொசீஜராகவும் போடலாம். ஆனால் இந்த மாதிரி ஏஜ் ப்ராப்ளத்துலலாம் ஆப்ஷனை வச்சு நீங்கள் டிக் பண்ணுறத ரொம்ப ஈஸி. இப்போ ஃபஸ்ட் ஆப்ஷனே ரைட்டாக வந்ததுனால நீங்கள் அடுத்த ஆப்ஷனுக்கெல்லாம் போக தேவையில்லை. இந்த மாதிரி 2 கண்டிஷனையும் ஆனால் செக் பண்ணிக்கணும் இந்த ஆப்ஷனுக்கு.